கிச்சன் கில்லர் மாலதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு காராச்சேவ் ஒண்ணு தீர்த்தோம். அதுக்கு அப்படியே கொடி மாதிரி மேல மரம் படவும், கொடி மாதிரி உயரத்துல போயிட்டு எல்லாம் படர்ந்து போயிட்டு. பப்பாளி பழம் கடையில வாங்கினது இல்லை, வீட்டுல வச்சிருந்த பாருங்க, எத்தனை பேருக்கு வந்திருக்கு பாருங்க. இது அழகா இருக்குன்னு இதுல தூக்கி வச்சிருக்கிறோம். இன்னமும் வேண்டாம், இதை எடுத்துருவோம். இந்த ஒரு பப்பாளி பழம் பாருங்க, சூப்பரா பழுத்து வந்திருக்கு, நிறைய காய்ச்சிருக்குது. காராச்சேவ் கொஞ்சம் தீர்த்த போறோம், அதுக்கு ஆயில் ஊற்றிடுவோம். போட்டா எங்க எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்குமா? கடல மாவு 1 2, அரிசி மாவு 1 கப், ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஒரு பொறுன்னு நல்லா கடல மாவு, இந்த காராச்சேவ் நல்லா இருக்கும். கொஞ்சமா ஓமம் அப்படியே கசக்கி போட்டும், ஓமம் போட்டும் பண்ணிக்கலாம். உரப்பு வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நாங்கள் வந்து காரமாக கொஞ்சம் வேணும்னு தான் பண்ணுறேன். 2 3 ஸ்பூனு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். சின்ன ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூனு போட்டிருக்கேன். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுங்க. மாவு மட்டும் 2 கிளாஸ் போட்டிங்கன்னா 1.5 கிளாஸ் அரிசி மாவு போட்டு தீர்த்துனா நல்லா கரகரன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றி பிசையணும். மாவெல்லாம் இந்த பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டோம். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிருக்கேன், அப்படியே எடுத்து சும்மா தொட்டுக்கிட்டு கையில் ஒட்டாமல் தீர்த்த வேண்டியதுதான். எண்ணெயும் சூடு வந்துட்டு போட்டோன்னா இல்லை மேலே வருது. எல்லாம் வெந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. சூப்பராக காராச்சேவ் தீத்தியாச்சு. அப்படியே டப்பாவில் வச்சுட்டா நம்ம